Hello friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது லெஜெண்ட் அப்படின்ற அப்ளிகேஷன் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெஜெண்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அனிமேஷன் டெக்ஸ்ட் அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்கு உங்களுடைய டெக்ஸ்ட்டு அனிமேஷன் கொடுக்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெஜெண்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கான உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணிவிட்டு கீழே டிக் மார்க் இருக்குங்களா, டிக் மார்க்கை கொடுத்துருங்க. டிக் மார்க்கை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது சேர்க்கணும், அதாவது பிக்சர்ஸ் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னா இந்த சைடில் இருக்கிற, அதாவது கேமரா மூலமாக ஏதாவது பிக்சர் எடுத்து இது கூட அட்டாச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போதைக்கு எதுவும் தேவையில்லை. ஸோ சென்டரில் இருக்கிற ப்ளே பட்டன், அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு உள்ளே போயிடும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் டிசைனிங் எந்த மாதிரி வரணும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இதில் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பேக்ரவுண்டில் கலர் ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் கூட செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் கீழே 3 லைன்ஸ் இருக்குதுங்களா. ஸோ ப்ராஜெக்ட் உள்ளேயே ஒரு 3 லைன்ஸ், அதாவது செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபார்மேட் கேட்கும். எந்த அலைன்மெண்ட்டில் வேண்டும், அதாவது ஸ்கொயரில் வேணுமா லேண்ட்ஸ்கேப்பில் வேணும் அப்படின்னு கேட்டிருக்குது. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் தான் மொபைல் வியூவில் நல்லா பெருசாக தெரியும். ஸோ லேண்ட்ஸ்கேப் கிளிக் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் வேணும், என்ன ஃபிக்சலில் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 512 பிக்சலில் வேணுமா, இல்லை 720 பிக்சலில் வேணுமா, இல்லை 1080 பிக்சலில் வேணுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நார்மலாக மொபைலில் பார்த்தீங்கன்னா 1020 தான் சப்போர்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் 1020 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நீங்கள் சிஸ்டத்தில் இதை காப்பி பண்ணி சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1080 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு 720 ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா? சேவ் கொடுத்துட்டு கீழே இருக்குது பாருங்கள். ஸோ கீழே 3 ஆப்ஷன் இருக்குதுங்களா, ஷேர், டவுன்லோட். இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அஸ் GIF, அதாவது இது வந்து அனிமேஷன் ஃபார்மேட்டு. ஸோ இதில் சேவ் பண்ணணுங்களா, அப்படி இல்லைன்னா சேவ் அஸ் வீடியோவாக சேவ் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ மோஸ்ட்லி நம்ம வீடியோ எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணுறது வீடியோ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் இந்த GIF ஃபைலில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வீடியோவை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, சேவ் அஸ் வீடியோ கொடுத்தோம்னா அது
சேவ் ஆகும். ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா? சேவ் ஆகிடுது. ஸோ MP4 உங்களுக்கு சேவ் ஆகுது. ஸோ இதோட வியூ பார்ப்போம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டு மட்டும்தான் கொடுக்க முடியும். வேறு ஒரு வீடியோ எடிட்டிங்கில் போயிட்டு நீங்கள் அதுக்கான ஆடியோ கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த லெஜெண்ட் அப்ளிகேஷனோட ரிவ்யூ. ஸோ இன்னொரு அப்ளிகேஷன் ரிவ்யூவோட சந்திப்போம். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் கண்டினியூஸாக உங்கள் மொபைலுக்கு அப்டேட் ஆகிட்ருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவோடு சந்திப்போம். நன்றி.